எப்போவுமே ஒரு அழைப்புதலில் பேர் மேலேருந்து கீழே போடுவோம், ஆனால் அப்படி அமைக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி அப்படி அமைச்சு போச்சு. முதல் முறையாக கவிதைக்காரன் இல்லைங்கோ முதல் முறையாக பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி முதல்ல பேசுனதில்லை நான் பார்த்த வரைக்கும். கவிஞர், எழுத்தாளர், அப்புறம் இளங்கோவை பார்த்தா வேல்கண்ணன் எங்கே, வேல்கண்ணன் பார்த்தா இளங்கோ எங்கன்னு கேட்குற என்னுடைய இனிய நண்பர். அதனாலேயே சில விஷயங்கள் சொல்லாமல் விட வேண்டியது இருக்குது. கவிதைக்காரன் இளங்கோவை அன்புடன் அழைக்கின்றேன். நண்பர்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். அண்ட் டெக்னாக் சாருக்கு வாழ்த்துக்கள். சுந்தரபுத்தன் சொல்லும்போது அழகாக சொன்னார். அதை வந்து வேல்கண்ணன் யூஸ் பண்ணிட்டார். உண்மைதான். ஒரு குளத்தில் வந்து ஒரு சிறிய குளத்தில் இருக்கக்கூடிய குடி தண்ணீரை வந்து ஒரு மனித கையை அள்ளி குடிக்கிறதுக்கும் அப்புறம் தன்னுடைய தாகம் தீர்க்கிறதுக்கு வெவ்வேறு விலங்குகள் எடுக்கிறதுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் வந்து நல்ல மெட்டாஃபராக இருந்தது. ஏன்னா அவர் கவிதையில் தொடங்கி சிறுகதை, அப்புறமா நாவல், குறுநாவல். ஆனால் அவருடைய இந்த சாத்தா நாவல் தான் நான் முதல் நாவல் வாசிக்கிறேன். அவருடைய படைப்பை நான் வந்து வாசிக்கிறதே வந்து சாத்தா தான். ஒரு குலதெய்வத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவலுக்கு என்ன எதுக்கு பேச கூப்பிட்றீங்க அப்படின்னு நான் வேல்கண்ணன்ட்ட கேட்டேன். ஏன்னா அது ரிலேட்டடாக பேசுகிறதுக்கு அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அந்த வட்டாரத்தை சேர்ந்தவங்க, எல்லாருமே நல்லா பறந்துபட்ட வாசிப்பு உள்ளவங்க. சரி, அப்படின்னும்போது ஒரு ரீடராக என் கையில் வரக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் வாசிச்சுட்டு எனக்கு அதில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரீடிங் ப்ளஷரோ இல்லாட்டி எனக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்விகளோ இல்லை என் நினைவை வந்து மீட்டிருக்கக்கூடிய ஞாபகங்களோ என்ன வேணா இருக்குமோ அதை வந்து நம்ம அதை பேசலாம். அதுக்கு நமக்கான ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னு நான் நம்பினேன். நான் சிட்டியில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள், சிட்டியில் தான் இருக்கேன். பட்டு நகரத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனும் வந்து வேறுன்னு பார்த்தாக்கா ஏதோ ஒரு ஊராக தான் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் பின்னால் போகணுன்னாக்கா அது கண்டம் தாண்டி போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்பிரிக்கா கண்டம் எப்பவுமே சொல்லக்கூடியது. எவல்யூஷன் வழியாக பார்த்தோம்னா அப்படி தான் சொல்லணும். தமிழில் மட்டும்தான் ஒரு அழகான அந்த தமிழ் சொல்லுக்கே உண்டான அர்த்தத்தோடு சில விஷயங்கள் இருக்குது. மனிதன் குழுவாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் குழுவாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து வேட்டை சமூகமாக இருந்த மனிதன் அப்புறம் வந்து வேளாண் குடியாக மாறும்போது தான் வந்து அங்கங்கே இடங்களில் தேங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா விலங்குகள் வந்து மனிதனுடைய வேகமாக பெருக்கம் அடையக்கூடியது. அது உணவுக்கான ஒரு விஷயமாக இருக்கிற இடமும், அந்த உணவுக்கான விஷயமாக விலங்கு இருந்து விலங்கு வந்து தீர்ந்து போகக்கூடிய சமயத்தில் அவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் தான் ஆகணும். நிலமாக உணவு தரும் அப்படின்ற இடம் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பது ஆக்சுவலி. ஸோ நிலம் தான் ஒரு மனுஷனை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ண வச்சிச்சு. அது உணவை உற்பத்தி தந்து அவனுடைய பசியை போகும்போது அவன் சந்ததி பெருக்க வரைக்கும் அதை அவன் சேர்த்து வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அப்புறம் குழுவாக வாழ்ந்துக்கூடிய மனிதர்கள் வந்து குழு தலைவன் வழிகாட்டுதல் வழியாக அது வேட்டை சமூகமாக இருந்தாலும் சரி, வேளாண் சமூகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? அப்போ அவன் தொடர்ந்து வந்து நம்பக்கூடியது வந்து அல்லது அவன் அஞ்சக்கூடியது அல்லது அவன் வணங்கக்கூடியது வந்து பஞ்சபூதங்களும் தான். ஏன்னா இந்த பூமி இதோட கிராவிட்டியில் இந்த இனம் மனித இனம் இருக்கிறதுக்கான காரணம் அல்லது மற்ற இனங்கள் விலங்கினம் பறவை இனம் இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த ஐம்பூதங்கள் தான். இப்போ அந்த ஐம்பூதங்களும் ஐந்திணைகளும் இந்த வாழ்க்கை முறையில் வச்சு பார்க்கும்போது அவன் எங்கெல்லாம் வந்து அதை வணங்கினான், எங்கெல்லாம் அஞ்சினான் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அப்போ குழுவாக வாழ்ந்த மனிதன் தனக்குள்ளே வந்து பெருக ஆரம்பிக்கும் பொழுது அங்குதிலிருந்து கருத்து வேறுபட்டு ஊர்ந்து வேறு இடம் போய் சேர்ந்து வாழும்போது அதுக்கு பெயர் ஊர் என்று வந்ததாகவும், அப்போ ஊருக்குள்ளே யார் இருப்பாங்க, எல்லாமே திரும்ப ஒரே பிளட் ரிலேஷன் தான் இருக்கும். அப்புறம் அங்கேருந்து கருத்து பேதங்கள் ஏற்பட்டு நகர்ந்து வந்து வாழ தொடங்கிய இடம் நகரம் என்றும். இது வந்து தமிழ் தமிழில் மட்டும்தான் இருக்குது. அந்த அர்த்தத்தோட வாழ்வியல் அர்த்தத்தோட அமைக்கப்பட்டதான் இருக்கும். இங்கிலீஷில் அது கிடையாது. வில்லேஜ், டவுன், சிட்டி தான் இருக்குது. அப்போது நான் நகரத்தில் பிறந்து வளர்ந்தவன், ஆனால் அப்பா அம்மாலாம் ஊர்லேருந்து வந்தவங்க. இந்த டிஃப்ரென்ஸை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வேறு ஒரு காலகட்டம் தேவைப்படலாம். அப்போது மனிதர்கள் வந்து ஊர்லேருந்து நகரத்துக்கு போகும்போது நகரம் வந்து எப்படி உருவாகுதுன்னாக்கா பெரும்பாலும் வர்த்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் நகரங்கள் உருவாகும். அது வந்து தொழிலாக மாறுறது அப்புறம் அல்லது கட்டடங்களாக எழும்புறது வந்து அப்புறமா தான். ஸோ என்றைக்குமே வந்து வர்த்தகம் வாணிபம்ன்றது வந்து கடல் மார்க்கமாக தான் நடக்கும். அப்போ எங்கெல்லாம் துறைமுகங்கள்
இயற்கை துறைமுகங்களோ இல்லை செயற்கை துறைமுகங்களோ எங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் வந்து வர்த்தக போக்குவரத்து இருக்குதோ, அங்கெல்லாம் வந்து எல்லாருக்குமான தொழில் வந்து கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் ஏற்பட்டதுனால ஊர்லேருந்து நகரத்துக்கு வந்த மனிதன் அங்கே தனக்கான வாழ்வீடு வந்து அமைச்சிக்கிட்டான். ஸோ அப்போ மல்டி கல்ச்சர் வந்து உருவாகிற இடம் வந்து நகரமாக இருக்குது. இதை எப்படி புரிஞ்சிக்கலாம். ஆனால் அவன் ஊர்லேருந்து வந்தவன் தான் அப்படின்னும்போது அவனுக்கு வந்து ஊர் வாசம் இருக்க தான் செய்யும். ஊரை நோக்கி நகரத்தில் வந்து வாழ தொடங்கிய மனிதனே ஊரை நோக்கி எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய தெய்வ நம்பிக்கையாக தான் பெரும்பாலும் இருக்குது. ஊர் சனா அங்கே வந்து உறவுகள் எல்லாம் ஊரில் இருக்கும்போது அது போக்குவரத்து காரணங்கள் குறைஞ்சாலும், ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கொடைக்கு போகிறது, குலதெய்வத்தை போய் பார்க்குறது அப்படின்னு ஒரு சமாச்சாரம். அப்போ இதை வந்து பதிலீடாக நகரத்தில் வந்து பெருந்தெய்வங்கள் வந்து அதை வந்து சமன்படுத்தலாம். அந்த பெருந்தெய்வங்கள் வந்து இதிகாசங்கள்லேருந்தோ இல்லை புராண கதைகள்லேருந்து அமைக்கப்பட்டது ஒரு வகைனாலும், குலதெய்வன்றது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து அந்தந்த குடியின் மூத்தவர்கள் அடையாளம் காட்டினால் மட்டுமே அது தெரியக்கூடியது. அது சந்ததியாக வந்து அடையாளம் காட்டப்படணும். அப்படி காட்டப்படாத இடத்துல வந்து அது வந்து கட்டாயிரும். இந்த சாத்தான் அவள் வந்து இந்த சாத்தான்ற இந்த தெய்வம் அப்புறம் குலதெய்வம் அது ரெண்டாக வச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து காக்கும் தெய்வம், ஒன்று வந்து குலதெய்வம் அப்படின்னு ரெண்டாக வச்சு இந்த ரெண்டு தெய்வமும் வந்து ஒரு ஊர் அந்த ஊர் மக்கள் அவங்க வந்து எங்கேயோ மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் இந்த கதையோட இது. அப்போ இதுக்கு இந்த ஒரு நாவலை வந்து நம்ம யார் தோளில் ஏறி உட்காந்து வேடிக்கை பார்ப்பது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா சிறுகதை அப்படின்னாக்கா ஒரு சம்பவமோ தருணமாக தான் இருக்கும். ஒரு நாவலை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பின்தொடர்ந்து போக வேண்டியிருக்கும். அப்போ முத்துசாமி அப்படின்னு ஒருத்தன், ஸோ அந்த ஊரில் இருந்து நகரத்துக்கு சினிமாவில் வேலை பார்க்க வந்த ஒருத்தன், இப்போ அசோசியேட் டைரக்டராக வந்து கோ டைரக்டராக அடுத்து படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒருத்தன். ஒரு 10 ஆண்டுகள் வந்து அவன் படிப்பை தொடங்கி இப்போ அவன் வந்து தொழிலாக வந்து சினிமா வகை கொண்ட வரைக்கும் உள்ள அந்த 10 ஆண்டுகளில் இங்கே வந்துட்டு ஒருத்தன் எப்போவுமே வந்து தன்னுடைய குலதெய்வத்தை வந்து போய் தேடி போனதே கிடையாது. அவனும் அவனுடைய அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த அம்மா வந்து அந்த ஊரை விட்டு வர தயாராகவே இல்லை. ஏன்னா அவன் பல முறை அவங்கள வந்து அழைக்கிறான். அவன் தொழில் விருப்பமாக சினிமாவை தேர்ந்தெடுத்துட்டதுனால ஸோ இதில் வந்து அவன் பெரிய ஆளாகி அவங்க அம்மா வர வைக்கலான்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அந்த கருத்தே இல்லை. அப்போ இவனுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்காமல் தள்ளி போகிறதுனால அவனு வந்து குலதெய்வத்தை போய் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வா அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து அவன் வாழ்க்கையில் உருவாகுது. ஒரு ஜோசியக்காரன் வந்து போய் பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து அவனோட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து உருவாக்குறான். உன் ஜாதகத்தை காட்டி ஜோசியக்காரர்கிட்ட பேசுகிறான்றது. இப்போ அவன் வந்து அங்கேருந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து ஏற்படுத்தலாம். நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க, நீங்கள் பார்க்கல அப்படின்ட்டு இந்த விஷயத்தை அம்மாக்கிட்ட சொல்லும்போது அது வந்து தொடங்குது. ஸோ குலதெய்வத்தை வந்து இஷ்டப்பட்ட மாதிரி டக்குன்னு போயிட முடியாது. ஏன் அப்படின்னா எங்கேயாவது மலைக்காட்டுக்குள்ளே இருக்குது, அங்கே வந்து விலங்குகள் இருக்குது. அப்போ ஊர்லேருந்து மொத்தமாக கிளம்பி பங்குனி மாதம் பங்குனி உத்திரத்துக்காக கிளம்பி போகக்கூடிய அந்த கூட்டத்தோடு தானே போக முடியும் அப்படின்னும்போது இந்த நிர்பந்தம் ஏற்பட்ட முத்துசாமி இவன் தான் நம்மளோட கதையோட நாயகன். இவன் வழியாக வந்து அவர் காட்சியை வந்து நமக்கு தொடங்குறாரு. முதல் அத்தியாயத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு குலதெய்வத்தை தேடி கிளம்பக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டம், ஒரு கும்பல் டிராக்டர் வழியாகவும் லாரி வழியாகவும் ஏறி போக போகிறாங்கன்ற அந்த காட்சியை வந்து அவர் தொடங்குற இடத்துல வந்து அவ்வளவு கதாபாத்திரங்க. ஒரு இடத்துல அப்படியே அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க ஆரம்பித்து அது கைவிட்டுட்டேன் நான். ஏன் அப்படின்னாக்கா அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் வந்து வெவ்வேறு வயசை சேர்ந்த அந்த கதாபாத்திரங்களுக்கு அவங்களுக்கான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஊர் பழக்கம், அப்புறம் முக்கியமாக வந்து அவர் ஹேண்டில் பண்ணிக்கிறது வந்து அந்த ஸ்லாங்கு, அந்த தென் மாவட்டத்தில் உள்ள அந்த வட்டார வழக்கு, அந்த ஸ்லாங்கில் வந்து அவங்க அவ்வளோ டைலாக்ல கதை நகரும்போது இதுக்கு இந்த மாதிரி ஸ்லாங்குக்கு வந்து அவையில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான அவுட் சைடர்ஸுக்கு வந்து அது உள்ளே வந்து ஜெல்லாகிறதுக்கு டைம் ஆகும். ஏன் அப்படின்னாக்கா அவங்க பேசக்கூடிய வசனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் அது ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம் தாண்டும் போது அது பழக்கம் ஆகிடுதுங்க. அந்த ரீடிங் எபிலிட்டிலே நமக்கு வந்துடுது. ஒரு நாவலாசிரியராக அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து முத்துசாமியை எப்படி வந்து புதுசோ அதேமாரி தான் வந்து நானும் என்னை புதுசாக வந்து உணர்ந்துக்கிட்டேன். அவன் வந்து அந்த லாரியில் ஏறி உட்கார்ற இடம். அப்போ அவன் வந்து ஒரு டைரக்டராகவும் இருக்கிறதுனால அவன் எல்லாருமே வந்து ஆட்களாகவும் தெரிஞ்சுக்கிறான், கேரக்டராகவும் பார்க்க தொடங்குறான். அது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது அந்த ட்ராவல்.
ஏன்னா ஒரு அந்த அந்த காட்டை அந்த மழை காட்டை வந்து அவர் விவரிச்சுக்கிட்டே வர்றார். அந்த விஷயங்கள் நிறைய புதிய விஷயங்களை அவர் சொல்லிகிட்டே வர்றாரு. எனக்கு அந்த ஜியாகிரஃபி ரொம்ப புதுசாக இருந்தது. அது உள்ள அதனூடாக சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள் என்ன பொலிட்டிக்கலாக அவர் எங்கெல்லாம் டச் பண்ணுறாருன்னா டச் பண்ணிவிட்டு விளைகிறாரு தவிர அது டீட்டெயிலாக போகல. ஏன்னா ஆத்துமடல் அல்ற ஒரு கும்பல் வந்து அங்கே வந்து போகுது, அதோடைய வழித்தடங்கள் இருக்குது. அந்த வழி பாதையே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நடந்து தான் போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலாக பேசுறதுக்கான இடமா இருக்குது. ஆனால் வந்து அவர் வந்து அதை டச் பண்ணிவிட்டு ஒரு 2 டைலாக்ல தாண்டி போயிடுறாரு. திரும்ப வந்து இந்த கேரக்டர்ஸ் வழியாக இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க. அதாவது ஒரு கைடு வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிற ஒரு தோரணை வந்து இந்த நாவலில் இருக்குது. அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற ஒரு வாட் இஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த நாவலில் இல்லை. அப்போ குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அது குறித்து தரக்கூடிய தகவல்கள், அந்த தகவல் வழியாக அவர் சொல்லக்கூடிய கதைகள் வந்து எங்கே தொடங்கும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாவலுடைய பாதி பகுதிக்கு மேலே தான் அது வருது. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க தேடிப்போய் அந்த சாத்தாவையும் குலதெய்வத்தையும் தேடிப்போய் அவங்க அடையிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரியல் டிஸ்டன்ஸ் மாதிரியே நம்ம நாவல் வாசிக்கும் போது அந்த எண்ணம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 6 அத்தியாயங்களுக்கு பிறகு வந்து இந்த ட்ராவலுடைய வெவ்வேறு விஷயங்களை சொல்கிறார். அதில் ஒரே ஒரு இடத்த நான் லீனியராக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இந்த குலதெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த மூதாட்டி, அவங்க தான் சாமி ஆடக்கூடியவங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கதை வந்து இடையில வந்து நான் லீனியராக வந்து போகிறதுனால இது எப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் அந்த ட்ராவல் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ஓகே இதனால தான் இவங்க ஹாஸ்பிட்டலைஸாக இருக்காங்கன்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அப்போது இதன் வழியாக அந்த பெரியவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த 90 வயசு இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த கேரக்டருக்கு. இவங்க தான் சாமி ஆடுறவங்க. இப்போ இவங்களுக்கு எதனா ஒன்று உடம்புக்கு ஆயிடுச்சு, இல்லை இவங்க இறந்து போயிட்டாங்கனாக்கா இதுக்கு அடுத்து யார் சாமி ஆடுவா அப்படின்னு ஒரு கேள்வி முத்துசாமி கேட்குறான். அது முத்துசாமியோட கேள்வி மட்டும் இல்லாமல் வாசகருடைய கேள்வியாக வரணும். அதுக்கான பதில் இல்லை, அது சாமியே தேர்ந்தெடுப்பார் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அப்போ மேலே போய் பார்த்தாக்கா அது ரொம்ப பெரிய சாமிலாம் இல்லை, வந்து சின்னதாக 2 சிலை இருக்குது. அப்போ இது எப்படி வந்தது? அப்போ சாமி வந்து ஏன் இவ்வளோ காட்டுக்குள்ளே இவ்வளோ உயரத்தில் வந்து இருந்தாருனாக்கா இதுவே வந்து அவர்கிட்ட கேட்டு அவர் இறங்கி வந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கூட கீழே இறங்கி வரணுன்றது தான் இவங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக தான் அவங்க போகிறாங்க. சாமி வந்து மலை மேலே மலைக்காட்டுக்குள்ளே எங்கே இருக்கீங்க, ஆனால் வந்து சந்ததிகள் யாரும் வரணுன்னாக்கா வர்ற வழி வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை, ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இன்னும் கூட கீழே இறங்கி வரணும்னு சாமிக்கு கோவம் வருது. நீ தான் என்னை தேடி வரணும், நான் உன்னுடைய சௌரியத்துக்காக இறங்கி வர முடியாது அப்படின்ட்டு இந்த சாமிக்கும் மனுஷனுக்குமான அந்த கோரிக்கையும் போராட்டத்தையும் வந்து எப்படி இந்த கேரக்டர்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்போ இந்த தெய்வன்றது என்ன அப்படின்னா அதுக்குன்னு தனி மொழி இருக்குது, அது சொன்னால் நமக்கு புரியுது. ஆனால் ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே வந்து தான் அதெல்லாம் சொல்லுது. முத்துசாமிக்கு ஒரு கேள்வி வருது. இதை வந்து தன்னுடைய எண்ணத்தை வந்து இந்த ஒரு சாமியாடி மூலமாக வெளிப்படுத்த முடியும்னாக்கா இதே தெய்வம் வந்து ஏன் மற்ற நியாய அநியாயங்களை கேள்வி கேட்க மாட்டேங்குதுன்னு ஒரு கொஸ்டினை வந்து முத்துசாமியோட மைண்டில் ஏற்படக்கூடிய கேள்வி வந்து அவர் எழுப்புறாரு. ஆமாம், இது வந்து ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி. ஆனால் லாஜிக்கலான கேள்வி கேட்கக்கூடாதா, அதெல்லாம் அப்படி தான் அப்படின்ற ஒரு இடம் வந்து அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த 7MB, மாசானம், ஆண்டி, அப்புறம் விசில்மணி, நிறைய இவ்வளோ வந்து ப்ரைமான கேரக்டர்ஸ். இந்த பையனுக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குது. அப்புறம் இந்த ட்ராவலில் போகும்போது நம்மளுக்கு ஈர்ப்புள்ள யாராவது பெண்கள் இருந்தாக்கா அவங்க மேலே ஒரு கவனம் வரும் இல்லையா, அது அந்த முத்துசாமிக்கு நடக்குது. அதுக்கான தொடர்பு என்ன ஆகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த நாவல்களில் வந்து அங்கங்கே சிதறலாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுக்கான விஷயத்தை வந்து இந்த ட்ராவல் வந்து அவர் கையில் எடுத்துக்கிறார். அப்போ ஒரு கைடு வந்து நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுற மாதிரியான ஒரு தோரணை வந்து இந்த நாவல் முழுக்க இருக்குது. நாவலுடைய பாதிக்கு மேலே, அதாவது முடிகிறதுக்கு ஒரு கால்வாசிக்கும் கொஞ்சம் முன்னால் தான் இது வந்து ஒரு கதை அம்சம் வந்து இந்த கதைகளுடைய தேவை என்னன்னா இந்த முத்துசாமிக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அவன் வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த அனுபவம் அவனுக்கு உதவுது அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அப்போ உனக்கு ஒரு நல்லது நடந்துடும், நீ குலதெய்வத்தை போய் வெளியிட்டு வந்தான்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய ஸ்டாண்டு என்னவாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லது ஒவ்வொரு மனிதர்களும் இவனுடைய யோசனையை வந்து அதை மடைமாற்றம் பண்ணி அவனுடைய வெற்றியை நோக்கி மடைமாற்றம் பண்ணி விடுறதுக்கு அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கேரக்டரைசேஷன் தான் அவர் மெயினாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து ரொம்ப ரசித்த ஒரு இடம் என்னென்னாக்கா, இந்த தொடக்கத்தில் லாரியில் போகும்போது இவங்க சாமிக்காக நின்றுக்கிட்ட ஒரு ஆட்டு கிடா கூட வரும். இவன் வந்து போயிட்டு அங்கே மேலே போயிடுவாங்க.
அங்கே மேலே போய் வந்து ஒரு ஆற்றுல வந்து ஒரு முங்கு போட்டுட்டு வர்றதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த ஆற்று அதுக்குள்ளே வெட்டியிருப்பாங்க. எந்த கேப்பில் வெட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது, அதோட தலையை மட்டும் பார்ப்பான். ஸோ அது வந்து ஒரு 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 கொஞ்ச நேரத்துக்குள்ளே இவங்களை நம்பி கூட வந்த ஒரு ஆடு வந்து சாமிக்கு வந்து தன்னை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு. இதுதான் வந்து கறியாக மாதிரி சமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த படையல் நடக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய சண்டை, அந்த இலையில் விழ வேண்டிய கறிசோறு வந்து சிதறிப்பை விழுற இடம், மனுஷன் வந்து எவ்வளோ வந்து சுயநலமான ஒரு ஆளாகவும் அல்லது வந்து அந்த மொமெண்ட்டில் தன்னுடைய கான்சியஸை இழக்கக்கூடியவனாகவும் மாறிடுறான் அப்படின்ற ஒரு இடம் ரொம்ப அந்த ட்ராமா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா தெய்வம் வந்து தன்னுடைய வாக்கு தத்தமாக அது பேசுகிற இடம், அது கோவப்படுற இடமா இருக்கட்டும், இதுக்கு வந்து மனுஷன் ரியாக்ட் பண்ணுற இடமா இருக்கட்டும், ரொம்ப இப்போ கண்டெம்பரரியில் இப்போ எனக்கு இவ்வளோ விஷயங்கள் முடியாதுன்னு அவன் வந்து துணிஞ்சு வந்து சாமிக்கிட்ட வந்து அவன் வந்து ஒரு டயலாக் வந்து ஏற்படுத்துகிறான், ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறான். அப்போ அதெல்லாம் இல்லை, ரொம்ப உயரத்தில் இருக்கும், நூட கொஞ்சம் கீழே இறங்கி வரணும். அப்போ அந்த கீழே இறங்கி வரக்கூடிய இடத்த வந்து சாமியாடி வழியாக குலதெய்வம் சொல்கிற அந்த அடையாளங்கள் அவங்க தேடி போகும்போது அது கிடைக்கும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிலிர்ப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு புது அனுபவமாக இந்த மாதிரியான ஒரு ரீடருக்கு இருந்தது. கேள்விப்பட்டது வந்து என்னுடைய அப்பா மூலமாக அப்பா அம்மா சொன்ன விஷயங்கள் கேள்விப்பட்டது உண்டு. ஏன்னா அங்கே தென்பக்கத்தில் வந்து அந்த கொடை எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருந்திருக்கு, பனங்காடுலாம் சொந்தமாக இருந்திருக்கு, இல்லாமல் போன ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய பல பேர்கள் ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய ஃபேமிலி லைனில் இருக்கக்கூடிய பேரை நான் கேள்விப்பட்ட பேர், நான் பார்க்காத மனிதர்களுடைய பேர்லாம் இருந்தது. அப்போது நம்ம எங்கே தான் எவ்வளோ தான் தூரத்தில் விலகி இருந்தாலும் எல்லாரோடையும் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருப்போம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். அப்போது ஒரு எழுத்தாளன் அப்படின்றவன் தன்னுடைய மண்ணை ஊரை சொந்தம் கொண்டாடி மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னாக்கா இல்லை. ஆனால் அது வந்து ஒரு பேஸ் லைன் மட்டும்தான். அனைவருக்குமான ஒரு ரைட்டிங்கை வந்து ஒரு டைலாக்ஸ் மூலமாக நம்மளால் உருவாக்க முடியுமா, ஒரு கேரக்டர் மூலமாக நம்ம வந்து ஒரு காட்சியை வந்து ஸ்டேஜ் பண்ணிட முடியுமான்றதான் மிகப்பெரிய சவாலான விஷயம். அது மொழிபெயர்க்கப்பட்டாலும் சரி தான், இல்லாட்டி வந்து அந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வாசிக்க இருந்தாலும் சரி தான், அது எப்படி எவ்வளோ தூரம் நம்மளோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு. அப்போ சிறு தெய்வம் பெருதெய்வம் அப்படின்ற ஒரு காம்படிஷன் எப்பவுமே இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எந்த சூழலில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஏன்னா இங்கே வந்து ரேஸாக பிரிஞ்சிருக்கிறோம், கிறிஸ்டியானிட்டி, ஹிந்து, இஸ்லாம்னு பிரிஞ்சிருக்கிற இடம் இருக்குது, அல்லது அதுக்கு ஒரு பெரிய வரலாற்றோட தொடர்ச்சியில் நம்ம வந்து கிளைம் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பசங்களை பார்த்து பேசும்போது எவமே எதில் நம்பிக்கை இருக்கோ அதை வந்து ஸ்ட்ராங்காக பேசுவோம். அப்போ வந்து இல்லை அது எப்படி அவங்களும் அவுட் சைடர் தான், நம்ம இந்து அப்படின்னு சொல்லுவோம். இந்துனா எந்த கோயிலுக்கு இந்து அப்படின்னு, எந்த தெய்வத்தை நீ சொல்ல வர அப்படின்னு மட்டும் நீ வந்து உனக்கு கதைகள் வழியாக நீ ஃபாலோ பண்ணக்கூடிய தெய்வத்தை வணங்குறதுன்றது வேறு. நீ ஒரு ஐயனாருக்கோ இல்லாட்டி வந்து சுடலமாடனுக்கோ இவங்களுக்கான ஒரு கோயில், அவங்களுக்கான ஒரு பூசை நடக்குதா, நீ அதை தான் சொல்ல வரியானா அவன்கிட்ட பதில் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த விஷயத்தில் இருக்க டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க மறுக்கிறோம். நமக்கு வந்து கதைகள் வழியாக வாழக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இருந்த மனிதர்கள் காவல் தெய்வங்களாக மாறி இருக்கிற இடம். குலதெய்வம்ன்றது ஒரு பர்டிகுலர் குலத்தை மட்டுமே வந்து அல்லது ஒரு பர்டிகுலர் இனத்துக்கு மட்டுமே ஆன ஒரு தெய்வமாக இருக்கும்போது அவங்களுக்கான கதைகள் வந்து இவங்களை இருந்த மனிதர்கள் வழிகாட்டினவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான். காட்டுக்குள்ளே வந்து ஒரு உருவமாகவே இல்லை, மரத்துக்குள்ளே இருக்காருன்னு சொன்ன இடம்லாம் வந்து வேறு ரேஞ்சில் இருந்தது. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து நான் தேனி போயிருக்கும்போது ஒரு மருத மரம்னு சொல்லிட்டு, மருத மரம் கேள்விப்பட்ட மரம் தான், ஆனால் ஒரு 600 ஆண்டு பழமையான மரத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். நானும் வேல்கண்ணனும் போயிருக்கும்போது ஒரு நடுவில் ஓடக்கூடிய ஒரு ஓடைக்கு அந்த எதிர்கரைக்கும் இந்த கரைக்கும் இடையில 2 மரம் இருக்காது, ஒன்று ஆண் மரம் ஒன்று பெண் மரம். அதுக்கு அதோடைய வயசு வந்து 600 ஆண்டுகள் அப்படின்னும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. நம்ம ரொம்ப சின்ன மனுஷனாக தெரியும், அந்த ஆற்றோடு இருந்து போகிற ஒரு இலை சருகுக்கு கூட நம்ம ஈடாக மாட்டோம் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்போ நம்ம எதை பதிவு பண்ணிக்கிறோம், அல்ல அது வழியாக நம்ம இன்றைக்கி 21st century மேன் நம்மளை கிளைம் பண்ணிக்கிற இடத்துல நாம் எவ்வளோ விஷயங்களை வந்து கையில் எடுத்துக்கலாம், எவ்வளோ விஷயங்களை உதறிடலாம்னு ஒன்று இருக்குது. தனியாக இருக்கிற மனிதன் வந்து எதை நம்புகிறான், அல்லது ஒரு கூட்டமாக இருக்கும்போது அவன் வந்து எதை விரும்புகிறான்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த விஷயம் இந்த நாவல் வாசிச்சுட்டே போகும்போது எனக்கு 2 நாவல்கள் வந்து இதை வாசிக்க தொடங்கி ஒரு 2-3 அத்தியாயம் போகும்போது எனக்கு 2 நாவல்கள் வந்து மைண்டில் வந்துச்சு.
ஒன்று சாக்கந்த சாமியுடைய சாயாவனம், அது வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாசிச்சது. ஒரு மனுஷன் வந்து ஒரு தோட்டத்தை வாங்கி, ஒரு பெரும் தோட்டம், சரியாக பராமரிக்கப்படாத ஒரு தோட்டத்தை வாங்கி அது ஒரு காடாக மாறி போயிருக்கும். ஒரு தனி மனிதனாக சிதம்பரன்ற கேரக்டர், அவன் தனி மனிதனாக உள்ளே பூந்து எப்படி அழிச்சிட்டே போகிறான் அப்படின்னும்போது காடு எப்படி ஒரு மனுஷன் வந்து எதிர்த்து நிற்குதுன்னு ஒரு இடம் இருக்கும். ஏன்னா அது வந்து அவன் ஒரு 10 பேரை கேட்பான், ஒரு 10 நபர்கள் இருந்தால் போதும், நான் அது முடியாத வேலை நீ பேராசைப்படுறேன், ஏன்னா நடவு இருக்குது அறுப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அட்லீஸ்ட் ஒரு 3 பேராச்சும் வேணும். கடைசி ஒரு 2 இளைஞர்கள் தான் அவன் கிடைப்பாங்க. ஒரு மனிதன் வந்து ஒரு காட்டை எதிர்த்து உள்ளே போகும்போது அந்த காடு வந்து அவனை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதோடைய தொடக்கத்தை அவன் கண்டுபிடிக்க அவ்வளோ திணறுவான். வெறும் கொடி தானே நினைக்கவே முடியாது. அது வந்து எனக்கு சாயாவனம் வாசிக்கும்போது 30 வருஷங்களுக்கு முன்னாடி வாசிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அந்த பிரமிப்பு இருக்குது, அது மனசில் அப்படியே இருக்குது. அதோடைய வேறு ஒரு வெர்ஷனை வந்து எனக்கு இந்த ட்ராவல் வந்து கொடுத்துச்சு. இவர் அடையாளம் காட்டக்கூடிய அந்த காடு வேறையாக இருந்தது. இந்த கதை வந்து முடிகிற இடத்துல வந்து பொலிட்டிக்கலான ஒரு இடத்துல தான் வந்து முடியுது. அங்கே எழுப்பக்கூடிய கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. சாமிக்குன்னு ஒருத்தன் வந்து நிலம் தருவானா மாட்டானான்னு ஒன்று இருக்குல்ல. ஏன் சாமி காட்டுக்குள்ளே இருக்குன்னாக்கா, கீழே இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் வந்து பட்டா போட்டானுங்க, புறம்போக்கு நிலத்தெல்லாம் வந்து வேலி போட்டுட்டானுங்க. அது வேறு எவனோ ஒரு அதிகாரம் படைச்சவன் கையில் தான் இருக்குது. நம்பது அவன் ஒரு சாமி ஆட்டம் ஆடுவான் இல்லையா. அப்போ சாமிக்கும் மனுஷனுக்குமான சண்டை வந்து திரும்ப அதிகார வழியாக ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து இந்த நாவல் முடிகிற இடம் அதுவாக இருக்குது. அது வந்து அப்போ நம்மக்கிட்ட மைண்டில் தொடர்ற ஒரு இடமா. நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நாலேஜு, ஜென்ரல் நாலேஜ் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணுற ஒரு விஷயம். நான் எதை நம்புகிறேன்ற ஒரு இடத்த கொஸ்டின் பண்ண ஒரு இடமா இருக்குது. இன்னொரு நாவல் வந்து அவன் காட்டை வென்றான், கேசவ ரெட்டியோடைய ரொம்ப ஃபேமஸான நாவல். அவன் காட்டை வென்றான் வந்து ஒரு அது ஒரு நோமேன் லேண்டு. அதுதான் ஒரு கிழவன் பண்ணி தன்னுடைய பண்ணி வந்து ஒரு தாய் பண்ணி குட்டி என்ற இருந்த நேரத்தில் வந்து காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சிடும். அதை தேடி போகிற ஒரு ட்ராவல் இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு மனசுக்குள்ளே அப்படியே நிற்கிற ஒரு இடம். இந்த காட்டை வந்து நாம் அடையாளம் காண்ற இடம். இல்லை, காட்டை வந்து நாம் காட்டை தேடி போகும்போது காடு நமக்கு என்ன செய்யுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதோடைய அந்த பச்சை வாசம், ஈர வாசம் வேறு மாதிரி இருக்கும். அந்தமான் போகிற ஒரு சந்தர்ப்பம் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது. அந்தமான் நிறைய தீவுகள் கொண்டது. அதில் வந்து மவுண்ட் ஏரியேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய உயரமான மலை. அது வந்து உள்ளுக்குள்ளேயே சொல்லுண்டு அந்த சாலை போகும். மேலே போனாக்கா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே எனக்கு நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக நானும் என்னுடைய இயக்குனரும் போயிருந்தோம். ஸோ அது நாங்கள் வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு போனோம். அந்த ஸ்லோப்பு அது வந்து ஒரு சாலை பயணமாக இல்லை, அது வந்து மலையேற்ற பயணம். ஆனால் இடையில வந்து நடுவில் வந்து அவ்வளோ பெரிய காட்டு மரங்கள் வந்து அவ்வளோ உயரமாக இருக்கும்போது அது வேறு ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு போகுது. திடீர்னு ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னாக்கா அதோடைய வாசம் வந்து வேறையாக மாறும். நாம் அறிந்திராத விஷயங்களை எதிர்கொள்கிற இடம் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஏன் அப்படின்னாக்கா நம்ம காட்டை அழித்து ஒரு டெரிட்டரியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி ஊர்கள் மட்டும்தான் இன்னும் வந்து ஊருடைய எல்லையை வந்து ஒரு காடு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். விலங்கு இங்கே வராமல் இருக்கிறதுக்கும் நாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்குமான ஒரு சின்ன ஒரு ஏற்பாடு தான். அப்போ அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி வந்துட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லை, இன்னும் எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து நம்ம முழுசாக எடுத்துக்காமல் இருக்கோம் அப்படின்றது தான் இந்த நாவல். அதுக்கான ஒரு திறப்பாக இருந்தது. எனக்கு வெறும் குலதெய்வத்தை பற்றின ஒரு ஐடியாலஜி மட்டும் கொடுக்குற விஷயமா இல்லாமல் ஒரு காடை வந்து அவர் வந்து எனக்கு விவரிச்சுட்டே போன விதமும் பிடிச்சிருந்தது. அதுக்கு அவர் ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர்ஸு ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை வந்து ஏக்நாத் வந்து எடுத்து விட்டார். இதன் மூலமாக அவருடைய மற்ற நாவல்களையும் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவலையும் எனக்கு தூண்டினார். ஸோ இந்த சாத்தா நாவல் வழியாக எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் வந்து இது மேபி என்னுடைய செகண்ட் ரீடிங்கில் வந்து இன்னும் கூட பெட்டராக. இது வந்து ஆய்வெல்லாம் பண்ண முடியாது, இந்த அறிமுக நூல் தான். அண்டு ஒரு நாவலை கையில் எடுத்தாக்கா கீழே வைக்க முடியாத அளவுக்கான ஒரு வேகமும் விறுவிறுப்பும் இருக்குது. அதில் அந்த வசனங்களில் இருக்கக்கூடிய ஸ்லாங்கு தான் அந்த ஊர் ஸ்லாங்கு. அது வந்து நமக்கு வந்து டயர்டு ஏற்படுத்தலை. ஒரு ரைட்டர் வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்து எங்கே வச்சுருப்பாங்கனாக்கா அதோடைய டிஸ்கிரிப்ஷனில் தான், நரேஷனில் தான். ஸோ அதில் நீங்கள் எதை படம் பிடிச்சி காட்டுறீங்கன்றது தான் மிகப்பெரிய சவால். அதை ஏக்நாத் வந்து ரொம்ப வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறாரு. அந்த நாவல் வந்து ஒரு ட்ராவலாக மட்டுமா இல்லாமல் அதன் வழியாக நம்மளுடைய நினைவுகளில் அல்லது நாம் கேட்டு அறிந்து வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளோ தூரத்துக்கு மீட்டெடுத்துக்க முடியுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் செய்ய வைக்கிறாரு. ஸோ ஏக்நாத்துக்கு வாழ்த்துக்கள், வாய்ப்பு தந்த நண்பர்களுக்கு நன்றி. நன்றி இளங்கோ. மண்குதிரை வரல, நடுவில் நான் கொஞ்சம் பேசுகிறேன்.
அப்போ அந்த வழக்கு வட்டார வழக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் ஒரு கொஞ்சம் நினைவு வந்தது என்னென்னா, தோப்பில் முகமது மிரானுடைய வாங்க மிரானுடைய கதைகள் முதல்ல வாசிக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. அது இது என்ன தமிழில் தான் எழுதியிருக்காரா அப்படின்னு. அப்புறம் நமக்கு அப்புறம் சொல்கிறது என்ன இருக்குது, பதிப்பு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த பதிப்பும் போட்டிருக்காங்களே இது நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் வாசித்து ரொம்ப போராடி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நண்பர்கிட்ட எழுதக்கூடிய நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சில வழக்குகள் சொன்னார். இப்படியான வழக்கு அப்போ நான் திருவண்ணாமலை இருந்தது. மதுரை பாஷையா திருவண்ணாமலை பாஷையான்னு தெரியாத ஒரு சமயத்தில் வாசித்த புத்தகம் வேறு. அது இல்லை இப்படி ஒரு இடத்துல இருக்கும் அது அப்படின்னு. அதில் சில சொற்களை வந்து அவர் அண்டர்லைன் பண்ணி கொடுத்தாரு. இது உங்கள் அம்மா பேசியிருப்பாங்களே, இது உங்கள் வீட்டு ஆட்சி பேசியிருப்பாங்களே, உங்கள் ஊரில் இதெல்லாம் பேசியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் தான் எனக்கு அந்த சொல் மூலமாக திறப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் மிரானை நான் வாசித்தேன். அவருடைய கடைசி நாவல் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த ஏரியாவில் எனக்கு பிடிச்ச ஒரு நாவலை எழுத்தாளராக மிரான் மாறினார் எனக்கு. இலங்கை சொல்லும்போது எனக்கு டக்குன்னு அது நினைவு வந்துச்சு. ஆனால் அவர் இவருடைய ஏக்நாத்துடைய முதல் நாவலேருந்து நான் வாசிக்கிறனால, அது ஒரு சிறுகதை அப்பப்போ வாசிக்கிறதுனால எனக்கு அப்படி இருக்கான்னு தெரியல, அல்ல வாசித்த பிறகு அப்படி பழக்கமாக தெரியல. ஆனால் இந்த நாவலுக்குள்ளே அவர் மற்ற அவயத்துலேருந்து இந்த நாவல் ரொம்பவே சட்டையராகவே அப்படி இது நேரடியாகவே உள்ளே போயிருந்தார். அது ஏகப்பட்ட அந்த ஊருக்கே ஒரு குசும்பு, அப்புறம் நக்கல் அடிக்கிறது, அப்புறம் போகிற போக்கில் சில வார்த்தைகளை சொல்லிட்டு போகிறது, அப்புறம் ஒரே சொல் மூலமாக அவன் குடும்பம் மொத்தத்தையுமே காலி பண்ணுற இடம் அல்லது உருவாக்குற இடம், இப்படி ரெண்டுத்தையுமே சொல்லலாம். இது மற்ற நாவலை விட ஏக்நாத்துக்கு இந்த நாவல் ரொம்பவே கைகூடி வந்திருக்கதா நான் நினைக்கிறேன். உரையாடல் வழியாகவே அதை நிறைய விஷயங்களை கடத்திகிட்டே வந்தார். இவன் இங்கேருந்து நகரத்துலேருந்து போன அந்த முத்துன்ற வந்து ரொம்ப சாதாரண லாங்குவேஜில் தான் பேசுவான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த பெண்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அங்கே வேட்டி தூக்கி கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மைனர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மேல் சட்டையை கழட்டி விட்டு இருக்கக்கூடிய அவராக இருக்கட்டும், அவங்க பேசுகிற ஸ்லாங் வந்து அவ்வளோ கிளியராக இருந்தது எனக்கு. அது சொல்லணும். அப்புறம் சிறு தெய்வங்கள் பெரிய தெய்வங்கள் நம்ம பிரிக்கிற இடம், அது பிரிஞ்சு போன இடம், அப்புறம் பெருந்தெய்வங்களில் இருக்கக்கூடிய சைலண்ட்டு, நம்ம போய் அமைதியாக உள்ளே போனோன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குன்றது, அது சிறு தெய்வங்களை நம்மக்கிட்ட இருக்காது. ஒரு பெரிய ஆட்டத்தோடு தான் உள்ளே போகும், ஆட்டத்தோடு தான் வெளியே வரும். அடுத்ததாக எழுத்தாளர் ஜாதீபா அவர்கள்.